இனி வரக்கூடிய நாட்கள்ல அவர் எப்படி செயல்பட போறார் அப்படிங்கிறத முக்கியமா அவருக்கு பரிட்சை வைக்கிற மாரி 2 சப்ஜெக்ட் அவரோட டேபிள்ல வெயிட்டிங்ல இருக்கு. ஒண்ணு எதுனா வகுப்பு விஷயம். வகுப்பு விஷயம் வந்து திரு சஞ்சய் கண்ணா அவர்கள் வந்து தலைமை நீதிபதியா இருந்தபோது, அவரோட பெஞ்சுக்கு வந்து முக்கியமான ஒரு வழக்கு. நமக்கு ஏற்கனவே வகுப்பு விஷயத்த பத்தி நம்ம நெறைய டெப்த்தா பேசியிருப்போம். அந்த வழக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்து சம்மந்தமான விஷயம். அத வந்து எப்படி பாஜக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அது என்ன சட்ட திருத்தத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அந்த விஷயம் வந்து இவரு திரு பி.ஆர். கவாயோட பெஞ்ச்ல வெயிட்டிங்ல இருக்கு. அதுல அவர் எப்படி தீர்ப்பளிக்க போறாரு, எப்படி அந்த விஷயத்த கொண்டு போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போறோம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தீர்ப்புங்கிறது இந்தியாவை இருகுறா பிளக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். 1991ல கொண்டு வந்த பிளேசஸ் அண்ட் வர்ஷிப் ஆக்ட் விஷயம். இது வந்து ஒரு முக்கியமான சீரியஸான விஷயம். முன்னாள் பிரதமர் நரசிம்ம ராவ் காலகட்டத்தில கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தில அது தெளிவா சொல்லுச்சு. 91 ஆக்ட் வர்ஷிப் ஆக்ட் கரெக்ட்டா சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்துச்சோ, அது இப்போ வரையும் அப்படிதான் பின்பற்றப்படும். எக்செப்ட் பாபர் மசூதி, ராம ஜென்ம பூமி இந்த வழக்குல மட்டும் அதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, அப்படிதான் அது பின்பற்றப்பட்டுச்சு. ஆனா, இந்தியாவினுடைய ஒரு முற்போக்கு நீதிபதின்னு சொல்லி எல்லாராலயும் பார்க்கப்பட்ட, பேசப்பட்ட திரு சந்திரசூட் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு வழக்கை ஹேண்டில் பண்ணார். 2012 நினைக்கிறேன். அவர் ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. இந்த வழக்குல அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்பிட்டார். என்ன சொன்னார்னா, புதிதாக எந்த வழிபாட்டுத்தலமும் இடிக்கக்கூடாது. ஆனா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்கு கீழே லிங்கம் இருக்கா, இல்ல கீழே என்ன சிலைகள் இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்கு ஏஎஸ்ஐக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆய்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கோட் பண்ணிட்டு போனாரு. அது ஒண்ணு போதும். கீழே என்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வு செய்யலான்ற அதிகாரத்தை கொடுத்தாவே, அடுத்து ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை கூட யோசிக்காம அவர் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போனாரு. கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் வந்து ராம ஜென்ம பூமியோட இந்த பிரச்சனை முடியும்னு பார்த்தாங்க. முடியல. கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு போச்சு. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போச்சு. இந்த மாதிரி இந்த பிரச்சனை கிளம்பி போயிட்டே இருக்கு. அடுத்து என்னென்ன கோயில் காணாம போகுது, எத்தனை மசூதிகள் இடிக்கப்பட போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நாட்டை இருகுறா பிளக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போ வரையும் வந்து லைவா இருக்குங்கிறது கவனிக்கிறோம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதை ஹேண்டில் பண்ணாரு. அவரோட பீரியட்ல ஹேண்டில் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்துல மத்திய அரசு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கான சில டைரக்ஷன் கொடுத்தாங்க. பட் மத்திய அரசு இன்னும் பதில் கொடுக்கல. டைம் எடுத்திருக்காங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து அந்த டைம் எப்போ முடிய போகுது, எப்போ அந்த பதில் கொடுக்க போறாங்க, ஒருவேளை திரு கவாய் அவர்களுடைய பதவி காலத்தில் அந்த பதிலை கொடுத்ததுக்கப்புறம் திரு கவாய் அவர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்களாம் தெரியல. இந்த மாதிரியான குரூசியலான சில வழக்குகள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் தான் இந்த மாதிரியான நீதிபதிகளுடைய தீர்ப்புகள், அந்த தீர்ப்புகள் அவங்க யார் அப்படிங்கிறத நமக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் வெளிச்ச போட்டு காட்டும். அதன் அடிப்படையில் தான் நம்ம திரு கவாய் அவருடைய நேர்மையும் அவரோட பௌத்த மதத்தினுடைய அந்த வீரியத்தையும், பிறகு அம்பேத்கர் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவரை பிரதிபலிக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம்.